அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்வை மாற்றம் புதையல் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் அரிதாக நிகழக்கூடிய சுக்கிர பயிற்சி காரணமாக ஏற்பட இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு பின்னோக்கி நகர்கிறாருங்க. இந்த நிகழ்வு இயல்பான நகரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்க முடியாது. ஏனென்றால் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வர வேண்டிய சுக்கிரன் தற்போது லாபஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக வாழ்வை மாற்றும் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் எடுத்து காட்டுகிறார். எனவேதான் இப்படிப்பட்ட தருணத்தில் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. பொதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மாற்றம் என்பது பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒன்றாகவும் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கிரன் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அமரும் போதும் சுக்கிரதசை போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போதும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகும். அதுபோன்ற ஒரு அமைப்பில் தான் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமைகிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமருவதால் செல்வம், சிற்றின்பம், இல்லறசுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை, விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வது, சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு போன்ற அனைத்தும் மிக அபரிவிதமாக புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் எடுத்து காட்டுகிறாருங்க. சுக்கிரனுடைய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி அன்று விரயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சந்திரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதற்கு பிறகு விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் மாறுகிறார். செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வருகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய இந்த மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்த சுக்கிரன் மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மற்றொரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாருங்க. சனியுடன் இணைந்து சஞ்சரித்தால் பணவரவு, அதிர்ஷ்டம், நன்மை போன்றவை மிக அபரிவிதமாக கிடைக்கும். அதே போன்றுதான் குருவினுடைய பார்வை கிடைத்தால் குரு மங்கள யோகமும் சுக்கிர மங்கள யோகம் செவ்வாயினுடன் இணையும் போதும் இப்படி ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுதலை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் சந்திரனுடன் இணையும் போது வாழ்வை மாற்றும் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தற்போது ஏற்பட இருக்கிறது. சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். தனித்து சஞ்சரிப்பது மேலும் பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 5 கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சுக்கிரன் தனித்து சஞ்சரிக்கும் போது அவருடன் சந்திரன் இணைவது மிகப்பெரிய அளவில் லாபமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. அது போன்ற அமைப்பு தற்போது கிடைக்க இருக்கிறது என்பதால் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு வக்ரகதியில் திரும்ப போகிறார். சனியும் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார். எனவே கிரக நிலைகளுடைய மாறுதலும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்திற்கு சுக்கிரன் மாறுவது பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் மிக நேர்த்தியான அழகான ஒரு செய்முறை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. அனைத்து விஷயங்களையும் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் குடும்ப ரீதியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறதுங்க. தடைபட்ட பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் குடும்ப சூழ்நிலையில் மிக அபரிவிதமாக லாபஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு
அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு விஷயங்களில் ஏற்பட்ட டென்ஷன், மன உளைச்சல் போன்றவை அனைத்தும் குறைந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும், சுமூகமான உறவு முறை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உடல் நலம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. குடும்பத்தில் மூத்தவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு இணக்கமான ஒற்றுமை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடித்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிய வேலை கிடைப்பது அதிர்ஷ்ட புதையலாக தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை தசாபதிகள் சாதகமாக இருப்பின் மிக அபரிமிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள் அனைத்தும் குறைந்து நீங்கள் நிர்ணயித்த லாபத்தை எளிதாக பெற முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் நினைத்த அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்குங்க. குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனை, தொழில் ரீதியாக ஏற்பட்ட போராட்டங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை பொருளாதார ரீதியாக ஏற்பட போகிறது. திடீரென பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை லாபஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். அரிதாக நிகழக்கூடிய இந்த லாப சஞ்சார நிலை என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் வாழ்வை மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறதுங்க. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக தான் சுக்கிரன் இருக்கிறார். இந்த இரண்டு துறைகளிலும் லாபஸ்தானத்திற்கு வந்ததால் வருமானம் என்பது ஒரே சீராகவும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உழைத்து வந்த கலைத்துறையினருக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் விலகும். மன ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த விஷயங்களும் முடிவுக்கு வரப்போகிறது. கடினமாக உழைத்த உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன், ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிருக்கு என்பதை சுக்கிரனுடைய இந்த அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சாதகமற்ற சூழ்நிலையில் சில கிரகநிலைகள் இருந்தாலும் சுக்கிரனுடைய இந்த அமைப்பு அரசியல் துறை ரீதியான அலைச்சல், சிரமம் அனைத்தையும் குறைத்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும், கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவரும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். கல்வி சார்ந்த விஷயங்கள் சுமூகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் அமர்ந்தாலும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான அனைத்து விதமான பொருட்களும் மிக குறைவின்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்பில் சில விரைய செலவுகள் இருக்கலாம், விழிப்புணர்வுடன் இருங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளிலும் மாறுதல் ஏற்படுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைகிறது. இந்த அமைப்பின் காரணமாக நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது. எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவை கை நழுவி செல்லாது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உண்டு.